நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். ரூத்தின் புஸ்தகம் 4:11. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். சொல்லுங்க, தேசத்தை மெதுவா பேசுங்க. தேசத்தை கட்டுகிற குடும்பம். சரி, அதாக்கு நாம் தியானிக்க போகிறது. முதல்ல நான் பேச போகிறது குடும்பம் என்றால் என்ன. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குடும்பம் என்றால் என்ன. அடுத்து நாம் தேசத்தை கட்டுகிற குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு 7 காரியங்களை சொல்லிட்டு ஜபிக்கலாம். எல்லாரும் எழுதிக்கிடணும். நம்பர் 1, குடும்பம் என்பது ஒரு முக்கோணம். குடும்பம் என்பது ஒரு முக்கோணம். இங்கிலீஷில் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழில் முக்கோணம் தானே இல்லையா? குடும்பம் என்பது ஒரு முக்கோணம். முக்கோணத்து பாருங்க, 3 இணைப்புகள் இருக்கும். எத்தனை இணைப்புகள் இருக்கும்? 3 இணைப்புகள் இருக்கும். அதுல முதல் இணைப்பு புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள இணைப்பு. முதல் இணைப்பு என்ன? புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள இணைப்பு. 2வது இணைப்பு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள இணைப்பு. 3வது இணைப்பு ஆண்டவரும் வீடும். புருஷனுக்கும் மனைவிக்கும் இணைப்பு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இணைப்பு, ஆண்டவருக்கும் வீட்டுக்கும் இணைப்பு. அந்த முக்கோணத்தில் இருக்குல்ல, அந்த மேல இருக்குல்ல ஜாயிண்ட், அதாக்கும் தெய்வீக இணைப்பு. தெய்வீக இணைப்புல தான் புருஷனும் மனைவியும் இணையணும். தெய்வீக இணைப்புல தான் பெற்றோரும் பிள்ளைகளும் இணையணும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்பலாம் இல்லையா? தெய்வீக இணைப்புல தான் யாரும் இணையணும்? புருஷனும் மனைவியும் இணையணும். தெய்வீக இணைப்புல தான் பெற்றோரும் பிள்ளைகளும் இணையணும். இந்த லவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவனும் நீண்ட கால அன்பு. 1950 எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சாகிறது வரை அன்பை ஒரு ஆளுக்கு தான் என்ன பண்ணணும்? கொடுப்பணும். நெடுங்காலம் 75-100 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 100 ஆண்டு அன்பு யாருக்கு தான்? ஒரு ஆளுக்கு. இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ்அப்புக்கு கொஞ்சம், இப்போ ரொம்ப கம்மியாகுது. ஃபேஸ்புக்கு கொஞ்சம், அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம், ட்விட்டர் இல்லையா? சுதந்திர போராட்டத்துக்கு முன்னதான் ட்விட்டர், இப்ப எக்ஸ் தளம், அதுக்கு கொஞ்சம். இதுக்கெல்லாம் அன்பு கொடுத்துட்டு அடுத்து வீட்டுக்குள்ள கொடுக்க அன்பு இல்லை. புருஷன் அப்படி கட்டில படுத்துட்டு அவர் பாட்டுக்கு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. மனைவி கட்டில படுத்துட்டு மனைவி பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கும். பிள்ளைகள் கட்டில படுத்துட்டு பிள்ளைகள் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கும். தூங்குறது வரை எல்லாரும் கையும் இப்படி இருக்கும். எல்லாரும் கையும் இப்படி இருக்கும். அப்புறம் காலையில் எழும்பி பார்த்தா மொபைல் கட்டில் கடியில் கிடக்கும். அப்படியே இருந்து என்ன பண்ணிருக்கு? மனுஷ உறவுக்கும் இடம் இல்லை, தெய்வீக உறவுக்கும் இடம் இல்லை. இப்போ முந்தியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்துறது ஒரு பாக்கியம். கை வளருதா கால் வளருதான்னு கையில் எடுத்து வச்சு அளந்து பார்த்து வளர்த்தணும். இப்போ அப்படி இல்லை. பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு சவால். ஏன்னா ஒரு மொபைல் ஃபோனெல்லாம் நம்ம கையில் வரக்கு முன்னே அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. யாராவது சொல்லி கேள்விப்பட்டாதான் உண்டு. அமெரிக்கா அப்படி இருக்கும், அமெரிக்கா இப்படி இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்காக்காரன் என்ன ட்ரெஸ் போடுறான்னு பார்த்து அவன் போட்ட 5 நிமிஷத்துக்குள்ள அதே ட்ரெஸ்ஸை நமக்கு போட வாய்ப்பு. சில ஊர்ல எல்லாம்
சில பட்டணங்கள்ல எல்லாம் ட்ரெஸ் எடுத்து முதல்ல போட மாட்டணும். தெரியுமா உங்களுக்கு? ட்ரெஸ் எடுத்தா முதல்ல போட மாட்டணும். எடுத்துட்டு வந்து அன்னைக்கு ராத்திரி பேண்ட் பேண்ட் தெரியும் இல்லையா? பேண்ட் 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 எடுத்துட்டு வந்து அன்னைக்கு போட மாட்டணும். எடுத்துட்டு வர முதல் நாள் போட மாட்டணும். எடுத்துட்டு வர அன்னைக்கு ராத்திரி தெரு நாய்க்கு போட்டு கொடுக்கணும். அது 10 தெரு நாய் சேர்ந்து கடிச்சு இழுத்து அதுக்கு தேவையான இடத்துல ஓட்ட போட்டு வைக்கும். அடுத்த நாள் அதை எடுத்து அதை பார்க்கிறவங்க கேட்கிறா எங்க வாங்கினேன்னு. தெரு நாயிட்ட வாங்கினேன்னு சொல்ல முடியுமா? அவ இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்துறது ஒரு சவால். அவன் சொல்றான், மொபைல்ல பார்த்துட்டு சொல்றான், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நூற்றுக்கணக்கான வீடுகள்ல பிள்ளைகளால இன்னைக்கு வீட்டுல சமாதானம் இல்லை. போ என்றால் வருகிறான், வா என்றால். குடும்ப இணைப்புல முதல்ல இருக்க வேண்டியது ஆண்டவர். அதுக்கு கீழே புருஷன் மனைவி, அதுக்கு கீழே தான் பெற்றோர் பிள்ளைகள். அந்த முதல் இணைப்பு நல்லா இருந்தாதான் மீதி எல்லாமே நல்லா இருக்கும். கை உயர்த்தி வர அல்லையா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், தப்புதான். குடும்பம் என்பது ஒரு முக்கோணம். 2, ஃபேமிலி இஸ் an egg. குடும்பம் ஒரு முட்டை. குடும்பம் ஒரு முட்டை. எத்தனை பேர் டெம்போவில் தேங்காய் ஏற்றுறது பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எப்படி ஏற்றுவாங்க டெம்போவில் தேங்காய்? எப்படி? அப்படி மெதுவா எடுத்து அப்படி கொண்டு போய் டெம்போய்க்கு மேலே இருக்க ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அப்படித்தானே இல்லையா? அந்த அக்காளை பாருங்க எப்படி காட்டுறாங்கன்னு. தேங்காய் இங்க நின்று எடுத்து 50 மீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு எறி. அப்படித்தானே? தேங்காய் கரெக்டா போய் விடும். டெம்போயில முட்டை லோட ஏற்றுறது பார்த்துருக்கீங்களா? முட்டை எடுத்து அப்படி ஒரு அப்படித்தானே இல்லையா? எப்படி? தேங்காவை லோட ஏற்றணும்னா நிக்கிற இடத்துல நின்று எடுத்து எறிஞ்சா போதும். முட்டையை லோட ஏற்றணும்னா எடுத்து கரெக்டா கொண்டு வைக்கணும். ஏன்னா தேங்காவுக்கு ஓடு உறுதியானது, முட்டைக்கு ஓடு என்னோட தலை ஓடு மாதிரி. அப்படி சொல்லியாவது கொஞ்சம் சிரிங்க. முட்டைக்கு ஓடு லேசானது. குடும்பம் கலங்கிச்சுன்னா, தமிழ் கரெக்டா தானே இருக்கு? കുടുംബത്തിൽ എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടായെങ്കിൽ, குடும்பம் கலங்கிச்சுன்னா பின்ன எதை வச்சும் அதை செட் பண்ண முடியாது. நீங்க தப்பா நினைக்காதுங்க, முடியாது. முதல்ல ஒரு தடவை சண்டை போடுறது வருதான், சண்டை போடாம அப்படி சோத்திரங்கர்த்தாவேன்னு இருப்பினும் முதல் ஒரு தடவை சண்டை போட்டு வந்துன்னு வைங்க, அப்புறம் டெய்லி என்னதான் நடக்கும்? சண்டை தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு முட்டை மாதிரி. முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் கலங்கிட்டுன்னா பின்ன அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஏஐ இருக்கட்டும், முட்டைக்குள்ள இருக்கிற வெள்ளையும் மஞ்சளும் கலங்கிட்டுன்னா அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. ஒரு ஆயுஸ் என்பது சண்டை போட்டு பொறாமப்பட்டு வீடை நரகமாக்கி வாழ வேண்டிய இடம் அல்ல. அப்படி முட்டை மாதிரி பக்குவமா இருக்கணும். அதுக்கு சில நேரம் சகிக்கணும், அதுக்கு சில நேரம் பொறுமையா இருக்கணும். பாத்தீங்களா? உள்ள இருக்கிறது மிக்ஸ் ஆகவும் கூடாது, வெளியே இருக்கிற ஓடு உடையவும் கூடாது. வெளியே இருக்கிற ஓடு உடையவும் கூடாது. இந்த கடையில போய் ரெடிமேடு ஷர்ட் எடுத்தோன்னு வைங்க, நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? திருப்பி கொடுக்கலாம். பிடிக்கலன்னா வேற யாருக்காவது கொடுக்கலாம். பிடிக்கலன்னா தூர போடலாம். எத்தனை ஆப்ஷன்? திருப்பி கொடுக்கலாம், தூர போடலாம், வேற யாருக்காவது கொடுக்கலாம். குடும்பம் அப்படிங்கிறது ரெடிமேடு ட்ரெஸ் மாதிரி கிடையாது. பிடிச்சோ பிடிக்கலையோ, ஆமேன் வரல, விரும்புறியோ விரும்பலையோ,
அது அந்த கோலியாத்தும் சவுலும் மாதிரி. கோலியாத்து ரெடிமேட் ஆகும். கோலியாத்து ரெடிமேடு. அவனை ஒரே கல்லில் என்ன செய்யலாம்? தீர்த்துடலாம். ஆனா சவுல் புருஷன் மாதிரி. கோலியாத்து ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. கோலியாத்து ரெடிமேட் மாதிரி. ஒரு கல்லில் அவன் என்ன செய்யலாம்? தீர்த்துடலாம். சவுல் புருஷன் மாதிரி. என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லி தந்த நல்ல புருஷக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. குடும்பம் ஒரு முக்கோணம், குடும்பம் ஒரு முட்டை, 3 குடும்பம் ஒரு தெய்வீக இணைப்பு. குடும்பம் ஒரு தெய்வீக இணைப்பு. எங்கேயோ கிடக்கிற 2 ஆட்களை பரலோகத்தின் தேவன் மேல இருந்து பார்க்கிறாரு. யாருக்கு யாரு செட் ஆகும்னு பார்க்கிறாரு. பார்த்து 2 பேரை பிடிச்சு ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சு அவங்கள 2 பேரையும் ஒண்ணாக்கி. இந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கிறது எப்ப தெரியுமா? குடும்பம் ரொம்ப அழகா இருக்கிறது வாலிபத்துல இல்லை. குடும்பம் ரொம்ப அழகா இருக்கிறது 60 வயசு தாண்டும்போ. ஆமேனா? குடும்பம் ரொம்ப அழகா இருக்கிறது எப்போ? 60 வயசு தாண்டும்போ. அந்த 60 வயசு தாண்டும்போ நமக்கு முக்கியமா என்ன துணை தேவை தெரியுமா? பேச்சு துணை. என்ன துணை? பேச்சு துணை. வயசான தாத்தாமாரு வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருப்பணும். அதனால பக்கத்துல உட்காந்து சும்மாயாவது அப்படின்னு சொல்ல ஒரு பாட்டியம்மா தேவை. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. பாட்டிமாரு அன்னையிலிருந்து உள்ள வரலாறு எல்லாம் கையில வச்சுட்டு இருப்பணும். அது மொத்தம் கேட்டுட்டு இருக்க பொறுமை உள்ள ஒரு தாத்தா இங்க பாருங்க. சந்தோஷப்பட்டு சிரிக்காம இருந்தீங்கன்னா 8 பாயிண்ட் கூடுதல் சொல்லுவேன். சிரிச்சு சந்தோஷமா இருந்தீங்கன்னா 6 பாயிண்ட்ல என்ன பண்ணுவேன்? முடிச்சுக்கிடுவேன். உள்ளத்துல இருக்கிறது மொத்தம் கொட்டி தீர்க்கக்கு வயதாகிற காலத்துல ஆளு தேவைப்படும். இன்னைக்கு நீங்க அன்பு கொடுக்கலன்னு வைங்க, அன்னைக்கு நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. வயதான காலத்துல சோகங்களை சொல்ல, வயதான காலத்துல உட்கார்ந்து பேச, அரவணைக்க, தோல்ல கை போட ஒரு ஆளு தேவை. அதுக்காக்கும் ஆண்டவர் தேவன் இணைத்தது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யூடியூப்ல வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஹாய் ஹூயின்னு இருக்கிற கப்பல் உண்டு இல்லையா? அவங்களெல்லாம் நீங்க 2 வருஷம் தாண்டி விசாரிச்சு பாருங்க, பிரிஞ்சிருப்பணும். 2 வருஷம் தாண்டி பிரிஞ்சிருப்பணும். ஆனா இவங்க விடுறாங்க இல்ல ரீல், அந்த ரீலுக்கு வர கமெண்ட பார்க்கணும். நீங்க இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும், இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும். ஏன் நான் கேட்கிறேன், 25 வயசான ஆளு 75 வயசான ஆளுக்கு குடும்பம்னா என்னன்னு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. 75 வயசான ஆளு சொல்லி கொடுக்கணும் குடும்பம்னா என்ன, நானும் மனைவி எப்படி வாழ்ந்தோம், என்னெல்லாம் வேதனை, எப்படி எல்லாம் கடந்து போனோம், அவங்க அனுபவத்தை. குடும்பம் அப்படிங்கிற ரீல் கிடையாது. ஆமேனே வரல. குடும்பம் அப்படிங்கிறது ரீல் கிடையாது, அது ரியல். ரியலுக்கும் ரீலுக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் சொன்னது பொய்ன்னா 2 வருடத்துக்கு முன்ன யூடியூப்ல வீடியோ போடுற அந்த குடும்பம் கப்பிள் அப்படி வீடியோ போடுற ஆட்களை இன்னைக்கு நீங்க விசாரிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் 3-4 கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க எல்லாம் 3-4 கல்யாணம் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியல. குடும்பம் அப்படிங்கிறது 2 சிரியும் 4 ஜோக்கும் 2 நிமிஷம் உள்ள ஒரு வீடியோயும் கிடையாது. குடும்பம் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லா வேதனையிலோ, எல்லா துன்பத்திலோ, எல்லா நெருக்கத்திலோ தேவன் இணைத்தது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொன்னேன்?
4, குடும்பம் என்பது தேவனின் போர்க்களம். தேவனின் போர்க்களம், காட்ஸ் பேட்டில் ஃபீல்டு. நல்ல சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்னே, காற்று பலமா வீசி பேஜை எடுத்துட்டே போகுது. இந்த பேஜில் தான் 6 பாயிண்ட், 2 பேஜை காற்று தூக்கி மறைச்சிட்டுனா 32 பாயிண்ட். ஆமேனா? குடும்பம் என்பது தேவனின் போர்க்களம். இப்ப பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்குது. ஈரான்ல இருந்து தான் அடிக்குது. ஈரான் எங்க இருந்து அடிக்குது? ஈரான்ல இருந்து அடிக்குது. ஆனா அமெரிக்காவில இருந்து அடிக்கல. அமெரிக்காவில இருந்து அடிக்கல. அமெரிக்கா எங்க உட்கார்ந்து அடிக்குது? கத்தார்ல உட்கார்ந்து அடிக்குது. அப்புறம் சவுதி அரேபியால உட்கார்ந்து அடிக்குது. அப்புறம் துபாயில உட்கார்ந்து அடிக்குது. இதே மாதிரி இதே சிந்தனையில வாருங்க, பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில இறங்கி சாத்தானோட யுத்தம் பண்ணணும்னா இந்த பூமியில இருந்து யாரை செலக்ட் பண்ணுவார் தெரியுமா? குடும்பங்களை. இந்த பூமியில உங்க குடும்பத்தை வச்சு சாத்தான அடிக்க போறாரு. நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும். 2 நிமிஷம். இந்த உங்க குடும்பத்தை வச்சு பாதாளத்தை உடைக்க போறாரு. நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி அது நகடக துரபதனா பிரௌடபத்தர கந்தல் கபரபா அல் கந்தரபரபரபா ரி அந்தரபரபா. நல்ல கையை தட்டி அப்போ அமெரிக்கா ஈரானோட யுத்தம் பண்ணணும்னா கத்தார்ல இருந்து அடிக்குதுன்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்க கொண்டு வைப்பாங்க? கத்தார்ல. எங்க கொண்டு வைப்பாங்க? துபாயில. எங்க கொண்டு வைப்பாங்க? சவுதி அரேபியாவில். அது மாதிரி பரலோகத்தின் தேவன் உங்களை வச்சு சத்துருவை அடிக்கணுங்கிறதுக்காக உன்னதத்தின் எல்லா ஆயுதங்களையும் உங்க கையில தாராரு. இந்த ஒரு வார்த்தைக்கு 2 நிமிஷம் கையை தட்டணும், 2 நிமிஷம் கையை தட்டணும். அது நான் கடகதன கமன கதுனியாதனா பிரௌடபத்தரபலபலபலபா ரியாந்தல் கபரபலப சத்தரபலபா. நல்ல 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 வாயை திறந்து நல்ல கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கொஞ்சம் ஆவியில போராடுங்க. உங்க வீட்டுக்குள்ள பரலோகத்தின் ஆயுதங்கள் இறங்குது. உங்க வீட்டுக்குள்ள தேவனின் ராணுவ தளவாடம் இறங்கி வருது. உங்களை வச்சு சத்துருவை உடைக்க போகிறார். குடும்பம் என்பது தேவனின் போர்க்களம். அங்கதான் வாராரு, அங்கதான் ஆயுதங்களை வைக்கிறாரு. அங்க இருந்துட்டு தான் சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை குறிபாக்குறாரு. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வர தாக்குதலை விட, ஒரு சமூகத்துக்கு வர தாக்குதலை விட, ஒரு தனிநபருக்கு வர தாக்குதலை விட அதிக தாக்குதல் எதற்கு வரும்? குடும்பத்துக்கு வரும். ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தா சபை நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்தா சமூகம் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். ஆமேனா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 லைன் பாடுவோமா? பாடுவோமா? நான் தொடங்க மட்டும்தான் செய்வேன், நான் பாட மாட்டேன்னா. நீங்க பாடுவீங்கன்னா நான் பாடலாம். பாடுவீங்களா? என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. நல்ல கையை உயர்த்தி, என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சத்தம் உயர்த்தி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே.
என் மேல் அக்கறையுள்ள தெய்வம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, சத்தம் உயர்த்தி, நான் நேசிக்கும் யாரையும் விட. நல்ல கையை தட்டி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. நல்ல கையை தட்டி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சத்தம் போடல, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. கொஞ்சம் கை தட்டி, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அந்த லைன் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறேன். மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போது காத்ததுவும் அக்கறை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்கும் அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க. நல்ல கையை தட்டி, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஏன் தட்டி தூங்க, கை தட்டி, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் ஆவியில பாடு. இந்த உலகத்தில் அத்தனை பேரை விட உன்மேல் அக்கறை, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. என் தாயை விட நல்லா தாண்டி தூங்குங்க. தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் சத்தம் நீதானே. போடல. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் ஒரு முக்கோணம். ஆமா, நான் ஒரு குச்சி மாதிரி நான் மட்டும் தனியா வாழ்வேன். நோ, குடும்பம் ஒரு முக்கோணம். மனித உதவி தேவை, தேவ உதவி தேவை. குடும்பம் ஒரு முக்கோணம். அப்புறம் ஆமா, நான் கடுப்புல நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு சொல்லி உடைச்சு போட்டா முடிஞ்சு. அப்புறம் அதை ஏஐய வச்சு கூட என்ன செய்ய முடியாது,
செட் பண்ண முடியாது. 3 குடும்பம் தெய்வீக இணைப்பு. 4 தேவனின் போர்க்களம். 5 குடும்பம் தேவனின் பாடசாலை, காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த உலகம் எந்த சப்ஜெக்டை படிக்கணும்னு விரும்பினாலும் குடும்பத்தை பார்த்து தான் என்ன செய்யணும்? படிக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு குடும்பத்தை கையில் எடுக்கிறாரு, நோவா என்கிற ஒரு குடும்பத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த கடைசி காலத்துல சபை என்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கையில் எடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, இனி நாம தேசத்தை கட்டுகிற குடும்பம், அதை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலானே. தேசத்தை கட்டுகிற குடும்பம் யாரோட குடும்பம் தெரியுமா? நகோமியின் குடும்பம். யாரோட குடும்பம்? நகோமியின் குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றியாக கொஞ்சம் பேச போறேன். நம்பர் 1, அது என்ன குடும்பம் தெரியுமா? இழந்த குடும்பம். என்ன குடும்பம்? இழந்த குடும்பம். ரூத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கிடுங்க, ஒவ்வொன்னா பாருங்க. முதல்ல எதை இழந்தது அந்த குடும்பம்? 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். அந்த குடும்பம் தேசத்தை இழந்தது. எதை இழந்தது? தேசத்தை இழந்தது. They lost their own place. தேசத்தை இழந்தது. 2வது அந்த குடும்பம் எதை இழந்ததுன்னு பாருங்க, 3வது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். மனிதனை இழந்த குடும்பம். 1 தேசத்தை இழந்த குடும்பம், 2 மனிதனை இழந்த குடும்பம், 3 ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பம். ரூத்து 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1 தேசத்தை இழந்த குடும்பம், 2 மனிதனை இழந்த குடும்பம், 3 ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பம், 4 இனிமை உண்டுல, இனிமை, இனிமை இழந்த குடும்பம். ரூத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்னெல்லாம் இழந்த குடும்பம்? 1 தேசத்தை இழந்தது, 2 மனிதனை இழந்தது, 3 ஆசீர்வாதத்தை இழந்தது, 4 இனிமை இழந்தது, 5 மதிப்பிழந்த குடும்பம். ரூத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். பாத்தீங்களா? ஒரு குடும்பத்துக்கு நிலைய பாருங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எத்தனை வகையான இழப்பு? 5 வகையான இழப்பு. ரூத்தின் குடும்பத்தை நம்ம எதற்கு தான் உதாரணமா பயன்படுத்த முடியும்? இழப்புகளுக்கு தான் உதாரணமா பயன்படுத்த முடியும். ஏன்னா அத்தனை காலம் தங்கி இருந்த தேசத்தை இழந்தார்கள். அப்புறம் அந்த குடும்பத்தை முன்ன நின்று நடத்தினார் இல்லையா, அந்த மனுஷனை இழந்தார்கள். அப்புறம் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அவ சொல்றா, நிறைவோட போனேன், வெறுமனே வந்தேன். ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அப்புறம்
இனிமை இழந்தார்கள். எந்நேரமும் கசப்பு. புருஷன் வா திறந்து பேசுற வார்த்தைகள் எல்லாம் கசப்பா இருக்கு. மனைவி வா திறந்து பேசுற வார்த்தைகள் எல்லாம் கசப்பா இருக்கு. பிள்ளைகள் வா திறந்து பேசுற வார்த்தைகள்லாம் கசப்பா இருக்கு. கொஞ்சம் நல்லா பேசி பழகுங்க. அன்பா பேசுங்க. சிரிச்சுட்டே பேசுங்க. அன்பா பிள்ளைகளே பெற்றோர்கிட்ட அன்பா பேசுங்க. பெற்றோரே பிள்ளைகள்கிட்ட அன்பா பேசுங்க. ஹலோ புருஷ் இருக்கிறீர்களா? புருஷர்களா? ஆமேனா? உங்கள்ட்ட அன்பா பேசுவாங்களா? அன்பா பேசலைன்னா இப்ப கை தூக்குங்க, பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன். அன்பா பேசணும். கர்த்தர் நமக்கு கொஞ்ச காலம் இந்த பூமியில தங்கி இருக்க தந்திருக்கிற பரலோகமாக்கும் குடும்பம். அந்த குடும்பத்தை அன்பா பேசணும். அந்த குடும்பத்துல அன்பா பேசணும். காற்று நிறைஞ்சிருக்கிற பெலூன்ல முட்டுப்பின் வச்சு குத்துன மாதிரி உள்ள வார்த்தைகள் என்ன செய்யப்படாது? பேசப்படாது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை தீர்க்க போயிருக்கிறேன். சரியான பிரச்சனை தீர்க்க போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் இந்த புருஷன் எனக்கு செட் ஆகாது. இந்த புருஷன் எனக்கு செட் ஆகாது. என்ன பண்ண? பாஸ்டர் ஆயிட்டோம் இல்லையா, உட்கார்ந்து கேட்க வேண்டி இருக்கு. அப்பதான் அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறேன், எண்ணத்துல எல்லாம் செட் ஆகல. அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, எங்க 2 பேருக்கும் அறிவு செட் ஆகல. 2 பேருக்கும் அறிவு செட் ஆகல. அப்புறம் என்ன செட் ஆகல? எங்க 2 பேருக்கும் வயசு செட் ஆகல. அறிவு செட் ஆகல, வயசு செட் ஆகல. அப்புறம் எங்க 2 பேருக்கும் வாழ்க்கை முறை என்ன ஆகல? செட் ஆகல. சரி, எப்படியாவது உட்கார்ந்து பேசி முடிவுக்கு நானே அறியல. இந்த குடும்பத்துல பேச போறது உலகம் மொத்தம் பேச வேண்டி வரும்னு நானே அறியல. நான் உட்கார்ந்து பேச தொடங்கினேன். அந்த பெண்மணி சொல்லுது, பாஸ்டர் நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ண தேவ சித்தம் அல்ல. ஓ, என்ன இல்லையா? தேவ சித்தம் இல்லையா? அப்போ அந்த தேவ சித்தம் என்னடா நிறையக்கு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டேன். அப்ப அந்த பெண்மணி தெளிவா சொல்லுது, பாஸ்டர் இந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க வரல. சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்காரு. முந்தியெல்லாம் சைக்கிள் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தெரியுமா? ஆமா, இப்ப எல்லாம் ஹெலிகாப்டர் இருந்தா கூட ஜஸ்ட் சைக்கிள் இருந்தா போதும். மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கு? சைக்கிள் இருக்கு. தம்பி என்ன பண்ணலாம்? பேக்கில் லோடு வச்சாவது கொண்டு போவாருன்னு. இப்ப மாப்பிள்ளைக்கு ஹெலிகாப்டர் இருக்குன்னு சொன்னா கூட ஏன்னு கேட்க ஒரு ஆளு இல்ல. நான் கிருபை தலைமுடி போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த மண்டையை கொண்டு போஸ்டர்ல ஒட்டி வச்சா எவன் பொண்ணு தருவான்? அதனால தங்கங்களா, முடி கொட்டுவதற்குள்ள கொட்டு மேளத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னே. அப்புறம் நான் கேட்கிறேன் என்ன ஆச்சுன்னு. அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, இவர் ஒரு பெண்ணு பார்க்க சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்காரு. சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போ வேற ஒரு பெண்ணு பார்க்க சைக்கிள்ல போறது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்தப்போ சைக்கிள் பஞ்சர் ஆச்சு. சைக்கிள் என்ன ஆச்சு? பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் ஆகி அந்த வீட்டுல சைக்கிளை ஒதுக்கி வச்சுட்டு போறதுக்காக சைக்கிளை ஒதுக்கி வச்சிருக்காரு. சைக்கிளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீட்டுல வந்து கூப்பிட்டு இருக்காரு. அதாவது இந்த சைக்கிள் இங்க இருக்கட்டுன்னு சொல்லக்கு கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டப்ப இந்த பெண்மணி இப்ப இந்த பிரச்சனை பண்ணது இல்லையா, இந்த பெண்மணி வெளியே இறங்கி வந்து ஓகே சைக்கிள் இருக்கட்டுன்னு சொல்லி இருக்கு. அம்மாக்கு அந்த பெண்மணி சொல்லுது, பாஸ்டர் பாவாடையும் பிளவுஸும் போட்டுட்டு வந்து, பாவாடையும் பிளவுஸும் தெரியும் இல்லையா பழைய, பாவாடையும் பிளவுஸும் போட்டுட்டு வந்து சரி சைக்கிள் இங்க இருக்கட்டும்னு சொன்னேன். என்ன பார்த்தாரு பாஸ்டர், சைக்கிளை வச்சுட்டு போறேன்னு சொல்லல, ஒட்டிட்டு போறேன்னு சொன்னாருன்னு. ஓட்டுனாரு 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 கெட்டுனாருன்னு. தப்புதானே? வேற கல்யாணம் பண்ண போற வழியில சைக்கிள் பஞ்சர் ஆனதுன்னு ஒட்டினாரு கெட்டினாரு. அந்த பெண்மணி ஸ்ட்ராங்கா சொல்லுது, நான் பாடுபடுறதுக்கு சாத்தா இவருக்கு சைக்கிளை பஞ்சர் ஆகியிருக்கு. அந்த பெண்மணியோட ஆர்கியூமெண்ட். அப்ப இனி ஒவ்வொரு பிரச்சனையா தீர்க்கணும். இப்போ நான் அந்த பெண்மணிகிட்ட கேட்டேன், முதல் பிரச்சனை என்ன சிஸ்டர்? அது அவருக்கு ரொம்ப வயசு.
நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு கிழவன். கிழவன் தெரியல, தமிழ் கரெக்டா தானே இருக்கு, தப்பா இருக்கா? நான் ஒரு கிழவன், எனக்கு ரொம்ப வயசாயிட்டு, எனக்கு 66 வயசு. அவருக்கு எத்தனை வயசு? 66 வயசு. ஓகே, 66 வயசு அப்படிங்கிறது ரொம்ப வயசு தான். இப்போ நான் அந்த பெண்மணிகிட்ட கேட்டேன், உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு ரொம்ப வயசு ஒன்றும் ஆகல பாஸ்டர். எத்தனை வயசு? பாஸ்டர் எனக்கு வயசாகலன்னு. ஏன்னா தலைமுடிய பாருங்க பாஸ்டர். எத்தனை வயசு? 64. அறுபத்தாறும் 64. அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை, அவருக்கு ரொம்ப படிப்பு இல்லை. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை படிச்சிருக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னார், என்னோட பெற்றோருக்கு என்ன ரொம்ப படிக்க வைக்க வேண்டிய வசதி இல்லை, நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அவர் எத்தனை படிச்சிருக்கு? 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. அப்ப நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கு? சிஸ்டர் இல்ல, தாய். அவன்கிட்ட கேட்டேன், நீங்க எத்தனை படிச்சிருக்கு? நான் ரொம்ப படிச்சேன் பாஸ். எத்தனை படிச்சிருக்கு? 3ஆம் கிளாஸ். 66ம் 64, 5ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸும். அப்புறம் அவங்க சொல்லும், வாழ்க்கை முறை செட் ஆகாது, வாழ்க்கை முறை செட் ஆகாது. நான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், உங்க வாழ்க்கை முறை என்ன? அப்ப அவரு செங்கல் சூளையில வளர்ந்துருக்காரு. எங்க? செங்கல் சூளையில. நான் இவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க? நான் பெரிய இடத்துல வளர்ந்தேன் பாஸ். எங்க? ஏன்னா ஏற்கனவே 64ம் 66ம் 5ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸும். இப்ப அவர் எங்க வளர்ந்துருக்காரு? செங்கல் சூளையில. நான் கேட்டேன், நீங்க? நான் ரொம்ப தூரத்துல வளர்ந்தேன். எங்க வளர்ந்தீங்க? சென்னையில வளர்ந்தேன். சென்னையில என்ன வேலை பார்த்தீங்க? அது ஒரு முதலாளிக்கு வீட்டுல பாத்திரங்கள் வீட்டு இருந்தேன்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் இது போல ஒரு இணைப்பு உலகத்திலே கிடையாது. அவருக்கு சைக்கிள் சரியான இடத்துல வச்சுதான் பஞ்சர் ஆயிருக்கு. ஆமேனே வரல, ஒத்துழைப்பே வரல. அதாவது எனக்கு தாங்க முடியாத ரசம் என்னன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணிட்டணும். 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறவாக்கும் செட்டிங் சரியாவில்லைன்னு வெளிப்பாடே வந்திருக்கு. ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது. அப்போ ஒண்ணு, ரூத்தின் குடும்பம் இழந்த குடும்பம். எத்தனை காரியங்களை இழந்தது? தேசத்தை இழந்தது, மனிதனை இழந்தது, ஆசீர்வாதத்தை இழந்தது, இனிமை இழந்தது, மதிப்பை இழந்தது. இந்த பகற்காலத்தில் நான் சொல்றேன், இத்தனையும் நீ இழந்து போனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தை கட்ட போகிறார். கையை தட்டணும், கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும். அத்தனையும் நீ இழந்தாலும் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொல்லுவதற்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனை இழந்தாலும் உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை கட்டுகிறார். ஏய், அந்த நகோமியின் குடும்பம் 1 இழந்த குடும்பம், 2 தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம். 2 என்ன? தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். எனக்கு இந்த தனிமையை ஒத்துக்கிடவே முடியல. ஏன்னா உண்மையிலே நகோமி தனிமையா? உண்மையிலே நகோமி தனிமையா? இல்ல. லெப்ட் சைடுல இருக்கு ரூத், ரைட் சைடுல இருக்கு ஓர்பாள். உண்மையிலே நகோமி என்னத்துல இல்ல? தனிமையில இல்ல. பின்ன என்ன தனிமை? பின்ன என்ன தனிமைன்னா இமோஷனல் லோன்லினஸ், உணர்வு தனிமை. என்ன தனிமை? உங்களுக்கு தெரியுமா? இப்போ சைலண்ட் டைவர்ஸ் ஒன்று இருக்கு, தெரியுமா? அப்படி ஒன்று இருக்கு, சைலண்ட் டைவர்ஸ். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, புருஷனும் மனைவியுமா தான் இருக்கிறாங்க,
அன்பா சிரிச்சு பேசி 10 வருஷம் ஆச்சு. அன்பா சிரிச்சு பேசி 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு உலகம் வச்சிருக்கிற பேர் என்ன? சைலண்ட் டைவர்ஸ். ஏன்னா உணர்வுகளை பங்கிட ஆள் இல்லை. யார்கிட்டயாவது மனம் விட்டு சிரிக்கணும் இல்லையா? யார்கிட்டயாவது மனம் விட்டு. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் சுவிசேஷத்தை மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது என்ன மாதிரி சிரிக்கிறவர்கள் உலகத்துல பொறாம என்ன மாதிரி சிரிக்கிறவர்கள் உலகத்துல இல்ல. உலகத்துல சிரிக்கிறவர்கள் இல்லை. நான் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவேன். ஒரு தடவை 7 மணிக்கூர் ஜப கூட்டம், 7 மணிக்கூர் ஜப கூட்டம், 7 மணி நேரம் ப்ரேயர். அதுல எனக்கு முதல்ல 2 மணி நேரம் பிரசங்கம், அது 1 மணி நேரம் பிரேக், அடுத்து 2 மணி நேரம் பிரசங்கம். எத்தனை மணி நேரம் பிரசங்கம்? மட்டும் 4 மணி நேரம். 3 மணி நேரம் ஜபம் நடத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்? 7 மணி நேரம் ஆகும். அப்ப முதல் 1 மணி நேரம் பிரேயர் நடத்திட்டு பிரசங்கத்துக்கு தந்துட்டாங்க. எத்தனை நேரம் பேசணும்? 2 மணி நேரம் பேசணும். டக்கு டக்கு டக்குன்னு 2 மணி நேரம் பேசிட்டு அடுத்து பிரேக் விட போறேன்னு சொல்லி பார்த்தா பாஸ்டர் 6.5 மணி நேரம் ஆச்சுன்னு. எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு? 6.5 மணி நேரம் ஆச்சுன்னு. பேசிட்டு இருந்த நானும் அறியல, கேட்டுட்டு இருந்த ஜனங்களும் அறியல. சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு ஆழத்துல வசனத்தை பேசிட்டு இருந்தனா கிளாக்கு ஓடின வேகத்தை யாரும் கவனிக்கல. பொறாமையா இருக்கும். ஆனா இந்த மேடையை விட்டு கீழே போனேன்னு வைங்க, இந்த மேடையை விட்டு கீழே போனேன்னா எனக்கு சிரிப்பு இல்லை. மேடையை விட்டு கீழே போனேன்னா எனக்கு சிரிப்பு இல்லை. நான் உட்கார்ந்துருக்க இடத்துல பைபிள் எடுத்து வாசிச்சு ஜோம் பண்ணி பேசுவாண்டவரே, வசனத்தை தாருவாண்டவரே அப்படின்னு கேட்டு 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 நேரத்தை என்ன செய்வேன்? ஓட்டிடுவேன். இதனால என்ன ஆகுது? உணர்வுகளை பங்கு வைக்க வாய்ப்பு கிடைக்கல. எதுக்கு வாய்ப்பு கிடைக்கல? உணர்வுகளை பங்கு வைக்க வாய்ப்பு கிடைக்கல. அந்த வீட்டுக்குள்ளதான் ரூத் இருக்கிறா, அந்த வீட்டுக்குள்ளதான் ஓர்பால் இருக்கிறா. புருஷன்கிட்ட பேச வேண்டியதை ஓர்பால்கிட்ட பேச முடியுமா? புருஷன்கிட்ட பேச வேண்டியது ரூத்திட்ட பேச முடியுமா? அப்ப என்ன தனிமை, என்ன தனிமை, உணர்வு தனிமை. எனக்கு உடஞ்சு அழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா நான் ரூத்திட்ட என்ன செய்ய முடியாது? அழ முடியாது. நான் ஓர்பாலை போய் கட்டி பிடிச்சிட்டு அழ முடியாது. சில காரியங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். சில வேதனைகள் எல்லார்கிட்டையும் உடைச்சு ஊற்ற முடியாது. அப்ப அந்த தனிமை ஆட்கள் தனிமை இல்ல, ஆட்கள் தனிமை இல்ல, ஆளு வேற இருக்கு. அந்த வீட்டுலதான் யார் இருக்கிறது? ரூத் இருக்கிறது. அந்த வீட்டுலதான் யார் இருக்கிறது? ஓர்பால் இருக்கிறது. என்ன தனிமை? இமோஷனல் லோன்லினஸ். 15 பேர் உள்ள வீட்டுக்குள்ளதான் யோசேப்பு இருக்கிறான். எத்தனை பேர் உள்ள வீட்டுக்குள்ள? 15 பேர் உள்ள வீட்டுக்குள்ள. யோசேப்பு தனிமை அல்ல, ஆனா யோசேப்பு தனித்தவன். எப்படி தனித்தவன்? எப்படி தனித்தவன்? உணர்வு தனிமை. அவனுக்கு சகோதரர்கிட்ட போய் சந்தோஷமா பேச முடியல, ஏன்னா அவனை கண்ட உடனே விலகி போகணும். அவனுக்கு அவங்க கூட போய் ஒரு ஜோக் அடிக்க முடியல, அவனை கண்ட உடனே கெட்ட வார்த்தை பேசணும். அவன் அந்த வீட்டுக்குள்ள கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்கிறான், ஆனா தனித்திருக்கிறான். இதாக்கும் பிரச்சனை என்ன? அந்த பீயிங் எலோன். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை நல்லா இருக்கும். பீயிங் எலோன். என்ன? பீயிங் எலோன். அந்த பத்மோஸ் தீவுல யோவான் தனித்திருக்கிறான், அது பீயிங் எலோன். ஆனா ஃபீலிங் எலோன். என்ன? ஃபீலிங் எலோன். பீயிங் எலோன் அப்படிங்கிறது சரீர தனிமை. பத்மோஸ் தீவுல வேற யாரும் இல்ல, சரீர தனிமை. ஆனா நகோமி சரீரத்துல தனிமையாவா இருக்கிறா? இல்ல. என்ன தனிமை? நான் கேட்கிறேன், சரீர தனிமை கொடுமையா, உணர்வு தனிமை கொடுமையா? உணர்வு தனிமை தான் கொடுமை. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும், பேசிக்கிறது இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும், சிரிச்சுக்கிடுறது இல்லை. ஒரே வீட்டுல இருக்கணும், சந்தோஷம் இல்லை. ஒரே வீட்டுல இருக்கணும், அன்பா பேசுறது இல்லை. ஓ, 1 இழந்த குடும்பம், 2 தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம், 3 விசாரிக்கப்பட்ட குடும்பம். என்ன குடும்பம்? விசாரிக்கப்பட்ட குடும்பம். அந்த வார்த்தை பைபிள்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்ன என்றாள். குடும்பம்? என்ன குடும்பம்? விசாரிக்கப்பட்ட குடும்பம். நான் சொல்றேன், நீங்க இழந்த குடும்பமா இருக்கலாம், நீங்க தனித்து விடப்பட்ட குடும்பமா இருக்கலாம். 24 மணி நேரமும் பரலோகம் உங்களை விசாரிக்கிறது. நல்ல நல்ல கையை உயர்த்தி, நல்ல 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 வாயை திறந்து, கபல சக்கத்தர சந்தரத்தலாதர துணி உடல் பனாதன பிரௌடபத்தன ரேந்தல் கபரபல பரபலபா ரியாந்தர சத்தராதி அத்தர பல பரபலபா ஊடபல் கந்தல் பிரௌடபத்தர பலபா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. உலகத்தில் யாரும் விசாரிப்பதை விட பரலோகம் என்னை விசாரிக்கிறது. உலகத்தில் யாரும் நேசிப்பதை விட பரலோகம் என்னை நேசிக்கிறது. உலகத்தில் யாரும் கரிசனை காட்டுவதை விட பரலோகம் என் மேல் கரிசனை காட்டுகிறது. ஓ குடும்பம் தெய்வத்தால் விசாரிக்கப்படுகிறது. என்ன கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல, என்ன விசாரிக்கிறது யாரும் இல்ல, சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்ல, குடிச்சியான்னு கேட்க யாரும் இல்ல, உயிர் இருக்கான்னு கேட்க யாரும் இல்ல. ஏன்னோ உன்னை விசாரிக்கிறது உலக மனுஷன் அல்ல, உன்னை விசாரிக்கிறது பரலோகம். ஏய் ஏய், கை தட்டி ராகதன ரீகதன கடகதன. 2 நிமிஷம் கையை தட்டி பற்றி பிடிங்க. 2 நிமிஷம் கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. அதனா அந்தர ஹந்தரா ரி அந்தர பந்தரா ரெந்தல் பிரௌடபா ரி அத்தரபலபா. உங்க குடும்பத்தை தேவன் ரொம்ப மதிக்கிறாரு. உங்க குடும்பத்தை தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. உங்க குடும்பத்தை தேவன் ரொம்ப விசாரிக்கிறார். ஆமேனா? ஆமேன். ரொம்ப பம்முது. என்ன விசாரிக்க யாரும் இல்லை, அதுதானே உங்க பிரச்சனை. என்னை பற்றி கேட்க யாரும் இல்லை, அதுதானே உங்க பிரச்சனை. பூமியில உங்களை விசாரிக்க யாரும் இல்லை, அவ்வளவுதான். பூமியில உங்களை கேட்க யாரும் இல்லை. பரலோகத்தின் அரசாங்கமே உன்னை பின்தொடர்கிறது. பரலோகத்தின் அரசாங்கமே உன் கூட தான் இருக்கு. பரலோகம் உன்னை ரொம்ப விசாரிக்குது. உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல கையை தட்டுங்க. 1 நிமிஷம் நல்ல கையை தட்டி கண்ணை மூடுங்க. பிடிக்குது. அந்தரி அந்தரா அல் ஹந்தரா ரி அந்தரா பிரௌட பத்தாரா உடந்தல் கபத்தானா ரி அந்தல் கந்தரா பாபாபா. நீ உடல் பருமன் ஆயிட்டேன்னு வை, உன்னை உடல் பருமனா இருக்குன்னு சொல்லி தள்ளலாம். என்னன்னு சொல்லி உடல் பருமனா இருக்குன்னு சொல்லி தள்ளலாம். நீ உடல் மெலிஞ்சிட்டேன்னு வை, உன்னை நோஞ்சான்னு சொல்லி தள்ளலாம். பருமனானாலும் தள்ளலாம், நோஞ்சானாலும் தள்ளலாம். உனக்கு அறிவில்லைன்னு வை, உனக்கு அறிவில்லைன்னு தள்ளலாம். உனக்கு திறமை இல்லைன்னு வை, உனக்கு திறமை இல்லைன்னு தள்ளலாம். உனக்கு நோயின்னு வை, உன்னை பலவீனோன்னு தள்ளலாம். எப்படி தள்ளினாலும் உன்னை விசாரிக்கிற பரலோகம் 1 நிமிஷம் கண்டிப்பா வாய திறக்கணும். 1 நிமிஷம் கண்டிப்பா வாய திறக்கணும். கண்டிப்பா கையை தட்டணும். கண்டிப்பா சத்தம் உயர்த்தணும். கண்டிப்பா அந்நிய பாஷை பேசணும். இவரை போல விசாரிக்க எவரும் இல்லை, இவரை போல பாதுகாக்க எவரும் இல்லை, இவரை போல நடத்த எவரும் இல்லை, இவரை போல கரிசனை காட்ட எவரும் இல்லை, இவரை போல கூட வர எவரும் இல்லை. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. தேவ பிரசன்னம் இந்த சபைக்குள்ள இப்பொழுது பலமாய் ஊடகதன கடகரகதன ரியாந்தல் கதானியா அல் ஹந்தரா ரேல் அந்தரா. சோர்ந்து போகாத, உன்னை தேவன் விசாரிக்கிறார். வேதனைப்படாத, கர்த்தர் உன்மேல் கரிசனையாயிருக்கிறார். நீ விசாரிக்கப்பட்ட குடும்பம். அமெரிக்காவில் நடந்த சம்பவம். ஒரு ஆள் குடல் கேன்சர் வந்து வீட்டில் படுத்திருக்காரு, யாருமே இல்லை. அப்போ இந்த
ஃபுட் டெலிவரி மாதிரி அங்கே மெடிக்கல் டெலிவரி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த மெடிக்கல் டெலிவரிக்கு ஃபோன் பண்ணி அந்த மருந்து டெலிவரி பண்ணுற ஆள் டெய்லி மருந்தை கொண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த டைமுக்கு மருந்தை கொண்டு கொடுப்பாரு, போவார். ஒரு நாள் இந்த வேதனையில வீட்டில் கிடக்கிற ஆளு பரலோகத்தின் தேவனிட்ட சொல்லிச்சான், என்ன விசாரிக்க யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் இல்லை, நான் உயிரோட இருக்கிறேனான்னு கேட்க யாரும் இல்லை. பலமா இருக்கும்போதான் மனிதர்கள், என்ன பலமா இருக்கும்போதான் மனிதர்கள். பலவீனப்பட்டுட்டேன்னா பின்ன 2 பேர் தான் உண்டு, ஒன்னு நீ, இன்னொன்னு அவர். என்ன சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லை, உடம்பு எவ்வளோ வலிக்குதுன்னு கேட்க யாரும் இல்லை, நேற்றை விட பரவாயில்லையான்னு கேட்க யாரும் இல்லை. டக்குன்னு அந்த மருந்தை டெலிவரி பண்ணுற பையன் வரான். அவன் மருந்தை கொடுக்குறான். மருந்தை கொடுத்துட்டு ஒரு பார்சல் சாப்பாடை கொடுக்குறான். கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போய் அடுத்த வீட்டுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்கான். வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்கும்போ உள்ள ஒரு சத்தம், நீ திரும்ப அந்த வீட்டுக்கு போ, திரும்ப அந்த வீட்டுக்கு போய் சொல்லு, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். இந்த பிளட்ல கலந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளட்ல கலந்துன்னு எனக்கு அந்த மாதிரி ஆகும். என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. ஒரு தடவை சத்தம் உயர்த்தி, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சத்தம் உயர்த்தி, தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. இந்த அளவு விசாரணை இந்த பூமியில உனக்கு தேவனுடைய பிரசன்னத்தை தவிர வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. நீ சரியான இடத்துல வந்திருக்கிறாய். அவன் திரும்பி போனான். திரும்பி போய் அந்த குடல் கேன்சர்ல இருக்கிற ஆள்கிட்ட சொன்னா, கர்த்தர் என்னை ரொம்ப விசாரிக்கிறார், என்னை திரும்ப அனுப்பி இருக்கிறார். திரும்ப அனுப்பும் என்கிட்ட சொன்னாரு, என்னைக்கு மெடிசன் தானே கொண்டு கொடுக்குற, இன்னைக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுன்னு. உடனே அந்த நோயாளி சொல்லிச்சு, உண்மையிலே நான் அதுதான் யோசித்தேன், ஏதாவது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி நான் கண்ணை மூடினா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். மெடிசின் டெலிவரி கொண்டு வந்தவன் கண்ணை மூடி ஜெபித்தப்போ குடல் கேன்சரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீ பயங்கரம். நான் அந்த ஸ்டோரியை வாசிச்சுட்டு நான் இப்படி உட்கார்ந்து யோசிச்சேன். நமக்கு தலையில முடியலாதனால குறுகுறாதானே யோசனை வரும். நான் இப்படி உட்கார்ந்து யோசிச்சேனே, உண்மையில நடந்தது என்னவா இருக்கும் தெரியுமா? முதல்ல மெடிசின் கொண்டு வந்தது மெடிசின் பாயா இருக்கும், 2வது வந்தது கர்த்தர். 2வது வந்தது அவர். உன்னை சுகமாக்கும்படி, உன்னை தொடும்படி கர்த்தரே வந்திருக்கிறார். கையை தட்டி அந்த கத்தாரா இப்போ கத்தோடைய கை கண்ணை மூடி பத்துக்க. கத்தோடைய கை ஏன் பிடிக்குது?
யாரு சொன்னது உன்னை தொடக்க ஆள் இல்லைன்னு, யாரு சொன்னது உன்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னு, யாரு சொன்னது உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு, யாரு சொன்னதுன்னு கேட்கிறேன். இப்ப பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உன் மேல தம்முடைய கையை தொட்டு உன்கிட்ட சொல்றாரு, இப்பொழுது எழுந்து நடன்னு. கையை தட்டுங்க, பிடிக்குது, ஏன் பிடிக்குது? கையை தட்டி பற்றுங்க. பலமான விசாரிப்பு. ஒன்று, இழந்த குடும்பம். 2, தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம். 3, விசாரிக்கப்பட்ட குடும்பம். 4, எல்லாம் திரும்ப பெற்ற குடும்பம். தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். என்ன சொல்லுங்க? தேசம் திரும்ப கிடைத்தது. மெதுவா. தேசம் திரும்ப கிடைத்தது. மனிதர்கள் திரும்ப கிடைத்தார்கள். ஆசீர்வாதம் திரும்ப கிடைத்தது. மதிப்பு திரும்ப கிடைத்தது. இனிமை திரும்ப கிடைத்தது. நல்லா கையை தட்டி God is going to restore you. யோபுனுடைய வேதனையை பற்றி வரலாற்று புஸ்தகங்கள் 3-4 கணக்கு சொல்லுது. சில புஸ்தகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாயின் கற்பத்தில் ஒரு பிள்ளை உருவாவதற்கு 9 மாதம். அது மாதிரி யோபு உபத்திரவப்பட்டது 9 மாதம். ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, யோபு உபத்திரவப்பட்டது 3.5 ஆண்டுகள். அது எதுக்கு அடையாளமானு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் 3.5 ஆண்டுகள் கொடிய உபத்திரவப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக யோபு உபத்திரவப்பட்டது எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அப்போ சிலர் என்ன சொல்றாங்க? 9 மாதம். சிலர் என்ன சொல்றாங்க? 3.5 ஆண்டுகள். சரி, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. 9 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, 3.5 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. அதற்கு பின்பு வாழ்ந்தது எத்தனை ஆண்டு? யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இவன் இந்த நோய் வரலன்னா கூட 140 வருடம் உயிரோட இருந்திருக்க மாட்டான். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். இந்த நோய் வரலன்னா கூட எத்தனை ஆண்டு உயிரோட இருந்திருக்க மாட்டான்? 140 ஆண்டு உயிரோட இருந்திருக்க. இது அப்படி இல்லை. பாடி மொத்தம் பஞ்சரான பிறகு எல்லா சரீரத்தின் யோபுவுக்கு வந்தது ஒயிட் லெப்ரோசியாம், வெண் குஷ்டரோகமா. அதனுடைய நாற்றத்தில் யாரும் பக்கத்தில் உட்கார முடியாதாம். அவ்வளோ பெரிய குஷ்டரோகம் வந்த பிறகு அதற்கு பின்பு ரொம்ப காலம் ஒன்றும் வாழல, 140 ஆண்டுகள். எது திரும்ப கிடைச்சு தெரியுமா? ஆண்டுகள் திரும்ப கிடைத்தது. ஆண்டுகள். சொல்லுங்க, ஆண்டுகள் திரும்ப கிடைத்தது. மெதுவா சொல்லுங்க, சாத்தான் கேட்ட போறான். திரும்ப கிடைச்சா அப்படி கிடைக்கணும். எது திரும்ப கிடைக்கணும்? ஆண்டுகள். நீ ஐசியூல கிடந்த இல்லையா, டேட்டு. நீ ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் எழும்ப முடியாம படுத்து கிடந்த இல்லையா, அந்த மந்து. நீ ஒரு மாதிரி வாழ்க்கையில் அடிமைப்பட்டு மதுபானம் பண்ணி அழிச்சு போட்ட இல்லையா, 10 ஆண்டுகளை திரும்ப தருகிறார். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். கை தட்ட முடிஞ்சா நல்லா கை தட்டி, வாயை திறக்க முடிஞ்சா நல்ல வாயை திறந்து. எது திரும்ப கிடைச்சு? ஆண்டுகள். அப்புறம் எது திரும்ப கிடைச்சுன்னு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். எது திரும்ப கிடைச்சு தெரியுமா? தோல். எது திரும்ப கிடைச்சு? தோல் இல்ல, மாம்சம். எது திரும்ப கிடைச்சு?
மாம்சம். இப்ப எல்லாம் யோபுவுக்கு ஒரு செகண்ட் கொடுத்தா குழந்தை மாதிரி இருக்கு. யோபுவுக்கு கை எப்படி இருக்கு? குழந்தை மாதிரி இருக்கு. எப்படின்னு கேட்டப்ப யோபு சொல்றாரு, ஆயுச திரும்ப தந்தாரு, அப்புறம் மாம்சத்தையும் திரும்ப தந்தாருன்னு. அப்புறம் எதை திரும்ப கொடுத்தார்? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. சொல்லுங்க. ஆயுள் திரும்ப வந்தது, ஆரோக்கியம் திரும்ப வந்தது, ஆசீர்வாதம் திரும்ப வந்தது. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன உண்டு? என்ன உண்டு? ஆயுள், ஆரோக்கியம், ஆசீர்வாதம். 3 ஆயுளே முடிச்சாச்சு. இந்த கூடாரத்தில் நின்னுட்டு நான் சொல்றேன், நீ இழந்த ஆயுளை திரும்ப தராரு, நீ இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தராரு, நீ இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தராரு. ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி. நல்லா கையை தட்டி. உங்க ஆயுசு திரும்ப வருது, உங்க ஆரோக்கியம் திரும்ப வருது, உங்க ஆசீர்வாதம் திரும்ப வருது. ஏன்னா நீ ஆராதிக்கிறவர் திரும்ப தருகிறவர். கை தட்டி. என்னெல்லாம் சொன்னேன் டக்குன்னு சொல்லுங்க. 1 இழந்த குடும்பம், 2 தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம், 3 விசாரிக்கப்பட்ட குடும்பம், 4 திரும்ப பெற்ற குடும்பம், 5 தேசத்தை கட்டின குடும்பம். எதை கட்டின குடும்பம்? இதுக்கு பிறகு நான் ஒன்று கூட சொல்லிட்டு முடிப்பேன். எதை கட்டின குடும்பம்? தேசத்தை கட்டின குடும்பம். நம்ம வாசிச்சோம் இல்லையா? 4:11. அதை வாசிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. இது எப்படி? இது வாழ்த்துதலா வஞ்ச புகழ்ச்சி அணியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பூலாந்தேவியை போல வருவாயாக சொன்னா, மதர் தெரேசாவை போல வருவாயாக சொன்னா ஓகே, அதை ஆசீர்வாதம்னு கணக்கு போடலாம். அப்படி கை வச்சு நீ பூலாந்தேவியாய் வருவாகன்னு சொன்ன அது ஆசீர்வாதமா? யாருக்கு பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க? ராகேலின் லேயாளும் வீட்டுக்குள்ள இருந்தா 24 hours 24 hours ராகேல் லேயாளை இடிக்க, லேயாள் திருப்பி பஞ்சு பண்ண, ராகேல் லேயாளை சபிக்க, புருஷனை ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போட்டணுமா 4 பங்கா பிரிச்சுட்டணும். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுது, 4 பங்கா பிரிச்சுட்டணும். ஒரு யாக்கோபுக்காக 4 பேரு சண்டை, சமாதானமே இல்லை. இப்ப ஆசீர்வதிக்கும் எப்படி? யார போல? ராகேல போல, லேயாள போலன்னா அது ஒரு ஆசீர்வாதமா இல்ல அது ஒரு கொளுத்தா? ஆசீர்வாதமா ஒரு கொளுத்தான்னு கேக்குறேன். அந்த 2 அக்காமாரும் பொறாம பிடிச்ச அக்காமாரு, அப்படிதானே? ராகேலுக்கு லேயாள் மேல பொறாம, லேயாளுக்கு ராகேல் மேல பொறாம. பின்ன ஏன் அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதித்தாள்? உங்களுக்கு புரியல இல்லையா? எனக்கும் புரியல. விட்டு தள்ளுவோம். ஏன் அந்த 2 அக்காமாருக்கும் பொறாம தான், அந்த 2 அக்காமாருக்கும் போராட்டம் தான், அந்த 2 அக்காமாருக்கும் சண்டை தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டினது ஒரு குடும்பத்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை. தப்புதான் உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். They didn't build a family, they built a nation. பொறாம இருக்கத்தான் செய்யும். மனுஷன் ஆனா என்ன இருக்கும்?
பொறாமை இருக்கத்தான் தெரியும். மனுஷன் ஆனா சண்டை இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்றேன், இது தப்புன்னா விட்டுடுங்க. அந்நிய பாஷை பேசினாலும், உட்கார்ந்து இருக்கிற பாய ஆவியில நிரம்பி வலிச்சு கிழிச்சாலும், தமிழ் கரெக்ட் தான் இல்ல, அந்நிய பாஷை பேசி உட்கார்ந்து இருக்கிற சேர உடைச்சாலும், மனுஷனே தப்புன்னா விட்டு தள்ளுங்க. மனுஷனே பொறாமை இருக்கதான் செய்யும். பொறாமைன்னு சொல்லி போட்டுட்டு ஓடினாங்களோ, சண்டை இருக்கதான் செய்யும். சண்டை இருந்ததுனால தற்கொலை பண்ணாங்களோ இல்ல. ஒரு பக்கம் பிரச்சனை, மறுபக்கம் கட்டுகிறார்கள். பிரச்சனைக்கு நடுவுல கட்டு, போராட்டத்துக்கு நடுவுல கட்டு, நெருக்கத்துக்கு நடுவுல கட்டு. என்னைக்கு சண்டை பாஸ்டர், என்னைக்கு பிரச்சனை பாஸ்டர், பொறாம பாஸ்டர், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு நடுவுல கட்டு, அதுக்கு நடுவுல ஜெபி, அதுக்கு நடுவுல துதி, அதுக்கு நடுவுல ஆராதி, அதுக்கு நடுவுல தெய்வத்தை தேடு. சண்டையை பெருசா பார்த்தா சண்டையை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். பொறாமையை பெருசா பார்த்தா பொறாமையை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். அதுக்கு நடுவில் கர்த்தர் என்ன கட்டி எழுப்பும்படி வைத்திருக்கிறார். போராட்டங்களுக்கு நடுவில் நீ கட்டி கொண்டே இரு. ஆமேனா? அப்போ ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு கண்டிப்பா தோணுது. அடுத்த ஆசீர்வாதத்தை வாசிங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். இது ஆசீர்வாதமா இல்ல பஞ்ச புகழ்ச்சியா? யூதா எப்படி தாமார் யூதாவுக்கு பிள்ளை பெற்றா? எப்படி? ஒரு சைஸா போய் ஊற்றண்டையில உட்கார்ந்திருந்து முகத்தை எல்லாம் மூடி கண்ணுக்கு மூக்குக்கு மட்டும் 2 ஓட்டை போட்டு அப்படி போய் உட்கார்ந்தானே பிள்ளை பெற்றா? அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரி தோணலைன்னா விட்டு தள்ளுங்க. ஏன் விட்டு தள்ளுங்கன்னு சொன்னேன் தெரியுமா? நான் அழிந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு சந்ததி எழுப்புவேன். ஆமேனா? நல்லா கையை உயர்த்தி பிடிங்க. நம்ம 2-3 காரியங்களை சொல்லி ஜெபிக்க போறோம். இந்த சபை ஜெபிக்கிற சந்ததி எழுப்பணும். இந்த சபை தெய்வ சமூகத்தில் போராடுகிற சந்ததி எழுப்பணும். சொல்லி ஜெபிங்க. ரிக்கபத்தர கல்பத்தனா ரேலாந்தரிகந்தர சத்தராதியா உடந்தராதியா பிரௌடபத்தனா ரேலாதராதர சந்தல் கபத்துரிபி. எழுப்படும். எங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கணும். எங்கள் பிள்ளைங்க ஆவியில் நிரம்பணும். எங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். நல்லா ஜெபிங்க. ரீகல் கந்தல் கபரப கந்தல் கபத்தரபா ரேலாந்தரிகத்தர சத்தராதியா ஊடபல் பிரௌடபத்துரபலபரபலபா ரே அல்பநாதன சந்தரபலபா. இப்ப குடும்பத்தில் போராடுகிற கலவரத்தின் ஆவிகள் எரிந்து போகிறது. இப்ப வீட்டுக்குள்ள போராடுகிற பிரச்சனை ஓய போகுது. நல்லா ஜெபிங்க. பயங்கரமான சந்ததிகள், கிருபை உள்ள சந்ததிகள், அபிஷேகம் உள்ள சந்ததிகள் எழும்ப போகிறார்கள். கையை தட்டி கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இதுதான் என்னுடைய கடைசி கருத்து. அவங்க தேசத்தை மட்டும் கட்டின குடும்பம்னு சொல்லி அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, தள்ளிவிட முடியாது. காரணம், இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சாங்க. ஏது தெரியுமா? சூப்பர். உலகத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பம். யாருக்கு? உலகத்துக்கு
ஆசீர்வாதமான குடும்பம். ஏன்னா வரலாறு என்ன சொல்லு தெரியுமா? இயேசுவுக்கு பாட்டி நகோமி, இயேசுவுக்கு பாட்டி ரூத்து, இயேசுவுக்கு தாத்தா போவாசு. அழிஞ்சு செதறி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம கிடந்த குடும்பத்தை வரலாறாய் மாற்ற முடியுமானால் எப்படி வரலாறு? நாங்களா பாஸ்டர்னு தானே யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்க தான் உங்க குடும்பத்தில் இந்த வரலாறு புறப்படும். உங்க குடும்பம் வரலாறா மாறும். உங்க பிள்ளைகள் பயங்கரமா ஜெபிப்பார்கள். உங்க பிள்ளைகள் தேசத்தை கட்டுவார்கள். உங்க பிள்ளைகள் தேசத்தில் உன்னத ஸ்தானங்கள்ல விற்றிருப்பார்கள். உங்க சந்ததிகள் மேன்மை அடைவார்கள். கையை தட்டி God is going to bless your generation. ஆமேனா? எல்லாம் ஒரு தடவை கூட சொல்லி முடிப்போமா? 1, இழந்த குடும்பம். 2, தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம். 3, விசாரிக்கப்பட்ட குடும்பம். 4, எல்லாம் திரும்ப பெற்ற குடும்பம். 5, தேசத்தை கட்டின குடும்பம். 6, உலகுக்கு ஆசீர்வாதமாய் மாறின குடும்பம். இப்போ கொஞ்சம் கலவரம் இருக்கு, இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த வீட்டில் வாழ பிடிக்கல, எனக்கு அவங்கள புரிந்து கொள்ள முடியல, தப்பா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். நோ, நாளைக்கு திரும்ப பார்த்துட்டு சொல்லுவீங்க, எங்க குடும்பம் உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்குள்ள நிலைமையை பார்க்காதுங்க, இன்னைக்குள்ள போராட்டத்தை பார்க்காத, இன்னைக்குள்ள பிரச்சனையை பார்க்காத, இன்னைக்குள்ள நெருக்கடியை பார்க்காத. ஓ குடும்பம் பூமிக்கு ஓ குடும்பம் ஆசீர்வாதமா மாறப்போகுது. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கை உயர்த்தக்கூடாது, எல்லாரும் கை உயர்த்தக்கூடாது. கர்த்தர் எங்களோடு பேசினார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ரதரதர சத்தரதரா அந்தரதல் பிரௌடபத்தனாதி அக்கத்துரிபி ரேல்மனாதர சந்தர சத்தராதியா ஊடல் கமனம் பிரௌடபத்தனம் அல்கமன கத்துரிபி ரேலாந்தராதர சந்தரதலதரா ரியாந்தல் கமரப கத்தூரி அக்கத்துரிபி. ஜபி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பெருசா எடுக்காத, இன்னைக்கு இருக்கிற பொறாமையை பெருசா எடுக்காத, இன்னைக்கு இருக்கிற சண்டையை பெருசா எடுக்காத, இன்னைக்கு இருக்கிற தனிமையை பெருசா எடுக்காத. கர்த்தருடைய திட்டத்தை பாரு, கர்த்தருடைய திட்டம் பயங்கரமா இருக்கு. உங்க குடும்பத்தை பற்றி தேவன் போட்ட திட்டம் பயங்கரமா இருக்கு. உங்க வீட்டை பற்றி தேவன் போட்ட திட்டம் பயங்கரமா இருக்கு. நல்ல கையை தட்டி